நேத்தோடைய ஷோக்கு எனக்கு ஒரு வைடர் கிளாரிட்டி கிளியரா கிடைச்சிருச்சு. இந்த ஷோவுடைய டைட்டில் வின்னருக்கு, இந்த ஷோ போயிட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு டைட்டில் வின்னருடைய ஹையஸ்ட் பாசிபிலிட்டி, ஏன் ஈவன் ஐ கேன் பி வெரி அஷூர்ட் in a way that விஜய் பார்வதி இஸ் a title winner, runner விகல்ஸ் விக்ரம் and கானா வினோத். ஆக்சுவலா கானா வினோத்தோடைய பொசிஷனுக்கும் ரன்னருக்கும் வேணா ஏதாவது கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். எய்தர் இட் குட் பி பார்வதி விக்ரம் ஆர் பார்வதி வினோத், இப்படிதான். ஆனா the title winner is none other than பார்வதி. இது ஏன் ப்ரெடிக்ஷன் இல்ல. நேத்து வரைக்கும் ஆப்போசிட்டா சொன்னீங்களே, கடைசி வாரம் வரைக்கும் பார்வதியை வந்து டிஆர்பிக்காக யூஸ் பண்ணலாம், பட் டைட்டில் வின்னர் அளவுக்கு நான் விட மாட்டேன், டைட்டில் வின்னரா வந்தா நான் அந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன்னு சொன்னீங்களே. திடீர் மாற்றம் இன்னைக்கு ஒரே நாள். பார்வதியோட விளையாட்டு இருக்குல்ல, அந்த விளையாட்டை விமர்சனம் பண்றது மட்டும்தான் என் வேலை. ஆனா பார்வதியோட விளையாட்டை எல்லாரும் மாதிரியும் பார்க்கணும்னு எனக்கு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. பார்வதி பண்ற செயல்களை பாராட்டி எல்லாம் நான் இங்க என் ஷோல ஒண்ணும் பேசுறதுலாம் கிடையாது. பார்வதி விளையாட்ட சிறப்பா இருந்ததுன்னா அந்த விளையாட்டோட சிறப்பை பேசாம இருந்ததும் கிடையாது. இவ்வளவுதான் நம்ம விளையாட்டு. ஆனா எனக்கு இந்த கேம்ல உள்ளுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்பார்வை வெளிப்பார்வைன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அது மக்கள் புரியறதும் புரியாததும் நாம இந்த சீசன்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்றதோடைய விஷயம் வந்து நடக்கும் பொழுதோ இல்ல அதை நோக்கி அது நகரும் பொழுதுதான். இப்ப பொதுவா வெளியில ஒரு கருத்து இருக்கு, பாரு வந்து ஒரு வர்ஸ்ட் பிளேயர், அபியூசிவ், அது இது ஆச் பூச் இதெல்லாம் வந்து இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் பாருவோடைய ஷோல பாருவோடைய செயல்ல இருந்து இருக்கிற டேக் அவே. ஆனா ஒருத்தங்களை எக்ஸ்ட்ரீம்லி பிடிக்காம போறதுக்கான நரேட்டிவ்ன்றது அவங்களுடைய செயலா இல்ல அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனா அப்படின்றது தான். பார்வதி டாக்ஸிக்னு பிராண்ட் பண்றது யாரு? பார்வதி டாக்ஸிக்னா அங்க சூப்பர் ஹீரோ யாரு?